உன்னையே வர சொன்னா யார் வந்து டேய் அட வந்து உன்னையே வர சொன்னா ஏய் யார் டேய் உன்னையே வர சொன்னா என்னடா பண்ண பாடு வாழகரை பேசுற புச்சா அறுத்துருவேன் பேசினாலே பேசுறாலே புச்சா அறுத்துருவேன் அறுத்து போடாது என்ன பண்ணா நாய் தூக்கி மூடும் என்ன பண்ணதுக்கு ஆணில மாட்டிடு அமாவாசை எடுத்து வரத்து பையன் ஓட்ட பேசுற சூத்த அறுத்துருவேன் ஆமா ரவுடி அவரு அதுல வேண்டா சூப் வச்சு குடிப்பான் எவனை பாதிக்கிறான் என்னையா வச்சுக்கிறான் ஆட்டாடத்தான கொண்டு வந்தா ஒருத்தன் மாதிரி தூப்பட்டு அடித்துக்கிறா கொண்டு வந்தா சும்மா இல்லடா அவங்க எல்லாம் அடிக்கணும்னே பிறந்தவங்க நம்மளாம் பிறந்தவங்க சொல்லிய வார்த்தைக்கு சபாசன்னு சொல்லிவிட்டேன் அடிப்பா ஒதிப்பா மெரிப்பா குத்துவோம் பல்ல கூட வடிப்பா சும்மா இல்ல பணம் பணம் கட்டு 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 கட்டா கொடுத்துருக்கிறேன் கேக்குறான் அவன் யார் யா பணம் கொடுக்க சொல்லிட்டு நீ தான் கொடுக்க சொன்ன எவ்வளவு கொடுத்தா அவனுக்கு கட்டு கட்டா கட்டு கட்டா கொடுத்துடா 1250 1250 ரூபாய் கட்டு கட்டு கட்டா 15 கட்டு இருக்குமா என் நரம்புக்கு அந்த பணத்தை இங்க வச்சுட்டு எங்கடா போய் பொருண்டா பணத்தை யார் என்ன குத்தா பணத்தை யார் என்ற குத்தா என்னடா இது என்ன கம்பெனி என்னன்னு தெரியல பணத்தை காட்டண்டா ஊருடன் பகை வேரோடு கெடும் ஏதாவது பேச்சு பேச்சாளர்களை போட்டு பணத்தை காட்டா வீட்டு தேடி போனேன் வீட்டுல ஆள் இல்லடா பணத்தை இவங்க அம்மாட்ட தானே கொடுத்தேன் அம்மா மம்மி மம்மி எங்க அம்மா வந்து போது சாட்சி யார் தெரியுமா சாட்சி இருந்தாங்களா சாட்சி யாரு இவன் பொண்டாட்டி கண்ணி மங்கலம் மீனா அண்ணி மங்கலம் மீனா அண்ணி மங்கலம் மீனா அண்ணி மங்கலம் மீனா பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த இதுக்கு சாட்சியம் பொண்டாட்டி மீனா கண்ணி மங்கலம் இவளுக்கு 2 பேர் தானே ஒருத்தாளுக்கு நச்சுக்கிடா என்னடா பணத்தை அவளோட குத்தா ஒருத்தாளுக்கு நச்சுக்கோ நச்சுக்கிடா அம்மாவை நச்சுக்கிடா நீங்க என்ன ஓயா அப்படிலாம் கேக்குறா நீ நின்னுங்கிற பணம் வாங்கணும்ல ஆட்டாடுவா கௌரவமா இறங்கி ஓடுறியா இதை விட்டா இவளுக்கு வேற என்ன வேலை தெரியும் கேள்வி அட்டுதான் பாரு உடம்பு எலும்பு தோலமா நின்று எலும்பு தோலம் உடம்பு கை எப்படி இது பாரு வெள்ளை பண்ணிக்குது பாரு வெள்ளை பண்ணி அசல் அவன் அதை பார்த்தா இவனை பார்க்க முடியாது எலும்பு தோலம் தொன்றான்
இலை போட்டு பாரி அது பாலை வேடலை வச்சுக்கிட்டு அதில் சாப்பிட்டு ஏய், என்ன வேலை தெரியும்? ஏய், இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். எது இது இந்த கலை செய்வியா சுத்த வேஸ்ட். என்னடா இதுவாட வேஸ்ட் ஏய், வேஸ்ட்டா? ஆமாட்டா வேஸ்ட் இந்த பணியில கூத்தாலன்னா நம்மளை ஏமாற்ற வேஸ்ட் தான் ஏய், இதை விட்டா 1008 தொழில் தெரியும் எனக்கு. என்னடா பண்ணுவேன்? அஜாரே ஐயா அஜாரே ஓ, அட நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. அப்படி அப்பா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவு போனா போதுன கம்பெனில சேர்த்தா அம்மாட நம்ம சூத்தம் ஏய், என்ன வேலை தெரியும் உனக்கு? கையை மூத்தனா ஏய், கையை மூடுங்கள, வலியில தேய். என்ன வேலை தெரியும்? சொல்றா. ஏய், சொல்ல சொல்ல சொல்லு, சொல்லு, நல்லா சொல்லு. ஏய், என்ன வேலை தெரியும்? SC புள்ளைய கேளு. ஒரு சிச்சி இருக்கிறாரு. தோ, தோ பாரு. பிறந்த மகான் இவர்தானா? அவர்தான். நான் சிசியா ரொம்ப தான் சிச்சியா. நீ குரு பாடுக்கும் வேன் பின்னாடியே ஓடியாந்து ஏய், என்னத்துக்கு? நான் கூட கூத்துருவேன் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு என்ன வேலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுப்பார் என்னது? நினைச்சுப்பார் தங்கம் என்னது? மனசு நினைச்சுப்பாரு அதான் என்ன அது மறந்துச்சு எனக்கு. மறக்கா தெரு தெருவா ஊரு ஊரா என்ன மாங்காலம்மா மாங்காலம்மா ஓ மரகரா எத்தனை நாள் போடுறேன் ஏய், நாங்க பம்பையில சிலம்பாடி இருந்தங்க. பம்ப கம்பெனில பம்ப கம்பெனில சிலம்பாடி இருந்தங்க. பம்பையில கிளம்பாடு பம்ப கம்பெனி ராமேஸ்வரத்துல என்ன ஆடுவாங்க சிலம்பாடி இருந்தங்க. சிலம்பாடி இந்த உண்மைதான். இப்ப நம்ம மாதிரி மென்டல் மாதிரிலாம் ஆட மாட்டேங்க. நான் மெட்டல் கம்பெனியே மெட்டல் கம்பெனி ஒரு 15 மெட்டல் கூட ஒன்றா சேர்த்துக்கிறேன் எல்லாருக்கும் இந்த மார்கழி மாசம் மாத்திர காடி ஆகி போச்சு ஒரு மெட்டல் நம்பர் 1 2ஆம் நம்பர் உள்ள போய்க்கிற டீ குடிச்சுக்கிறேன் இந்த மெட்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தருக்கிறேன் ஓ, நாங்க நாடுந்தாங்க. பாரு, இவரு வேலை தெரியுதா? இல்லங்க, அவர் நாடகத்துக்கு வந்துட்டாரு. ஓ, அவர் பதிலா நீ போயிருக்கிறாங்க. சரி அதை பத்தி அங்க வந்தா அதுல ஒரு 10,000 ரூபாய் தரணும். ஓ, நீ தரணும். எங்க பொழக்க போறான் சொன்னீங்க ஓடியாட்டேன். வந்துட்டேங்க. சரி பிறகு ஏய், இது எதுக்கு 10,000 தரணும்? 10,000 இவன் சொன்ன நானு. வெறும் 10,000 கடைக்காரன் ஆயிட்டான். ஐயா பாடுறா பக்கத்துல மகாஜனம் பக்கம் சரவண நாடகம் பண்றேன்ல 80,000 டேய், 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 டேய். அனகா ஒரு கேஸ் நின்னுக்கு திருட்டு மண்ணு அடிச்சுதான் ஏய்,
இதை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து இந்த ஊர் தலைவரை பார்த்து இந்த ஊர் தலைவரை பார்த்து வந்தல்ல. சாராய கடை வச்சு படிச்சுப்போம் பாட்டா. என்னப்பா சாராய கடை. சாராய கடை. ஆமா. வை வை ஒரு காலத்துல ஓஹோன்னு ஓடுன ஊர் தாண்டா இது. சாராய கடையா வைக்க போறேன். வச்சா வருமானத்துக்கு குறையே கிடையாது. உத வாங்குறதுக்கு உடம்பு நல்லா இருக்குதா? அதை நான் பாத்துக்கிறேன். அம்மால கல்ல குச்சியில கண்ணு குச்சி வாங்கினா பாரு உத. அதே போல காலை ஓட்டு மோயா மொக்க பள்ளி பக்கத்துல அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டாடாத. ஏன் கூட வந்துறியா? அருமையான தொழில். என்ன தொழில்? இந்த சாராய கடை. சாராய கடை. சாராய கடை பக்கத்துல உனக்கு சாக்கடை கடை பொறுத்த என் கூட வந்து சரி முடிக்கிட்ட வேலை என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. ஆனா வந்து கோத்தா நக்கிற வேலை. என்ன வேலைடா? நல்லா நல்லா சொல்லு வாங்க சொல்லு. வடைய விரிச்சு போட்டா எதுவும் கிடைக்கலன்னா அடிக்க மாட்டேன்னு சொல்லு. அடிக்க மாட்டேன்ல அது எது கீழே போட்டு நான் அவனை கூட சொன்னதான் வருவேன். சும்மா அடிக்காத. சப்ப வர மாட்டேன். தப்பா நினைக்காதீங்க. ஒரு குவார்டர் பாட்டில் வாங்குறேன். சைடிஸ் ஊக்கா வாங்குறேன். பணம் இல்லாத காசு முடிச்சுக்கலான்னு வாங்குறோம். ஊருக்காவை முன்னா சாப்பிடுறேன். என்ன பண்ணுவ? அதுக்கு பேர் என்ன? நக்கி. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி. போல விட்டு மன்னருக்கு அறியாம இருக்க மாட்டீங்க. அமைச்சர் விசாகோட்டி. யாரும் இல்லை. எனக்கு எதிரே யாரு? செத்து போய்க்கிறேன். என்னை உட்கார வச்சு அணமுடிச்சு வச்சுக்கிறோம். மாலை எத்தாந்துவன் கைத்துல போடாத. ஏப்பா ஒரு மார்க்கெட் ஒன்று கட்டிவிடான். போட்டு கட்டிட்டு நல்லா அகலமா எல்லா அளவுக்கு
ஒட்டு ஒன்று வச்சுட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏய், நான் என்ன பண்ணேன்? மாலை எடுத்தாந்து எங்க போடுவாங்க? கழுத்துல கழுத்துல தானே போடுவாங்க. ஆமா. ஆண்டவன் கண்ணை கொடுத்துக்கிறான், 2 கண்ணு கொடுத்துக்கிறான் பாக்கிறதுக்கு. கண்ணு இருந்தா குருடனா போயிட்டேன். நான் என்ன பண்ணேன்? கழுத்துல போடுறது எங்க போட்டுக்கிறேன்? அது நீங்க கொம்பு வந்து வச்சுக்கிறீங்க. அந்த கொம்புல கொம்பா இது? ராஜா வந்து எடுப்பா. வட ராஜா எடுப்பா. என்ன? டேய் அட்மை, உன்னுடைய கண்ணுக்கு இது உனக்கு கொம்பை. இது எப்பேற்பட்ட மணிமகுடம் தெரியுமா? ரங்கா, உன்னுடைய எனக்கு கொடுத்த அங்கீகாரம்டா. தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? முண்டோ. ஏய், யார் முண்டா? உங்களை எல்லாம் இங்க தலை இல்லாதவங்க. தலை இல்லாதவனுக்கு முண்டோ. முண்டோட பேர் உண்டு. ஆமாங்க. தலை இருந்தோ இந்த மணிமகுடம் என்னுடைய சிரசில இல்லை என்றால் நானும் உண்டு தாண்டா. அப்ப கரெக்டா சொல்லிக்கிறேன். ஏய், ஒரு மன்னவனின் கழகை என்னங்க? சிம்மாசனம், செங்கோல், மணிமுடி இது போட்டு வட்டி விட்டால் போதாது. நல்ல நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் நல்ல மக்கள் இருக்க வேண்டும். அந்த மக்கள் மன்னவன் போற்றுகின்ற அளவிற்கு அந்த மன்னவன் நாட்டு மக்களாக அயராது பாடப்பட வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும். அப்பேற்பட்ட மாறி கொண்டாந்து என் மணிமகத்தில் பாட்டிய நியாயமா? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். வர சொல்லவே ஆடல் பாடலமா ஆரவாரமா ஒரு என்னப்பா சந்தோஷம்? ஒரு சந்தோஷம். என்ன? அரண்மனைக்கு வரங்க. ஓ அப்படியா? சரியே தோசை கல்லடா மாவு ஊத்தனா தோசை வராது. அம்மா வருவா. அவங்க எங்க வராங்க? நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா அம்மா தானே உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஆமா. நமக்கெல்லாம் தெய்வம் யாருடா? அம்மா. அம்மா தான்டா. ஆமாங்க. அம்மாவுக்கு பிறகுதான் மற்ற தெய்வமா தான். ஆமாங்க. தந்தை யாருன்னு அம்மா தான் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா யாரு நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அதனால முதல் பாத்திர தெய்வம் அம்மா தான். அதனால அந்த அம்மாவை தான் சொன்னேன். இன்னொரு சந்தேகம். இட்லி குண்டாவில மாவு ஊத்துனா என்ன வரும்? இட்லி தான் வரும். இட்லி வருமா? நான் இட்லி குண்டால மாவு தானே வரும். இட்லி தானே வரும். கேளு, யாரெல்லாம் சொல்றாங்களா? தானே நீங்க சொல்லுங்களா? தானே இட்லி குண்டால மாவு ஊத்துனா வரும். இட்லி தானே வரும். ராஜா படிக்கிறியா? எதுவாதுப்பா? வாய்க்காது சொல்றா. நாலாவது படிக்கிறோம். மெக்கானிக்கு போனா நேரா போயிட்டு அங்க போயிட்டு மெக்கானிக் வேலை கத்துக்கோ. உன்னை தேடி 10 பேர் வருவான். நீ பச்சு விட்டு ஊரு தான் சுத்தி வேலைக்கு போக மாட்டேன். அவன் நாங்க தப்பா சொன்னான். அருங்கட்ட பயில இட்லி குண்டாவுல தண்ணி இருக்குண்டா. தண்ணியில மாவு ஊத்துனா அதுல இட்லியா வரும். கட்சி வருண்டா, கட்சி கபாதி மேல ஒரு கத்தி, மேல ஒரு கத்தி. அந்த கத்தில தான் மாவு ஊத்தணும். கீழே ஸ்டவ் பத்த வச்சா அது கொதிச்சு அந்த ஆவில தான் இட்லி வரணும். அது பெருமை அருங்கட்ட பயில. எந்த சத்தியமுடைய நாட்டை நீதி கமலாமல் சிறப்பானவர்கள் ஆட்சி புரிந்தவர்களை சத்யாவதி என்ற மங்கையை வளர்த்து ஆண்டவன் அருளால் இல்லறத்தில் ஈடுபட்டோம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற வள்ளுவர் வாக்கு கிழங்க கொடுக்க வேண்டும் மனம் படைத்த அன்பு உள்ளம். இந்த அழகான நேரத்திலே நமது கூழமந்தல் அருள்மிகு பேசும் பெருமாள் திருக்கோவில் அறங்காவலராக விளங்கக்கூடிய திரு ராசி வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமது கூழமந்தல் தலைவராக இருக்கக்கூடிய ராதா செல்வி வெங்கட்ராமன் ரூபாய் 200, நாட்டாண்மைதாரர்கள் மூர்த்தி சைலன்ஸ் கோட்டி ராமு நாணக்கண்ணு ஜெயக்குமார் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள்.
வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அனகாவூர் ஒன்றிய தலைவர் எம் ராஜேந்திரன் திமுக கூழமந்தல் கிராமத்தைச் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒன்றிய தலைவர் எம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு மனமான நன்றி, வணக்கம். நாடக மிகத்துவம் எந்த நேரம் பார்த்தாலும் தூக்குற வேலையே எல்லாம் உண்டால வருது. படிப்பாளையே படி வச்சுக்கிட்டு வரையே சாப்பிட்டாதான் கஷ்டப்பட முடியும். உணவு தேவை, உறக்கம் தேவை. 24 மணி நேரம் தூங்கினா பொழுதோட போய் சேர்ந்துருவேன். 8 மணி நேரம் அப்பா என்னடா பன்றிடா, பாவி பன்றிடா, அதான் எக்காலத்தே இல்ல 10 வீட்டுல பாம்பு சாவாது. அதனால ஒரு ஆளா போறதை விட 2 பேரா போனா துணையா இருக்கும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, தனி வழி போனாலும் துணைக்கு. அதனால திருட போனாலும் தெய்வத்தோட வேணும்பா. அது போல நான் இந்த சத்தியமணி நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். ஆட்சி புரிந்தால் எனக்கல்ல, 1000 இருந்தாலும் மன்னர் மன்னர்தான் சத்தியம் செய்வார். சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது யார்? போயிட்டா ஐயா பெருமானே, எம்பெருமானே, இயேசு ஆற்றல் படைத்த பெருமானே வாழ்க. அவருக்கு பேர் வச்சாங்க, உனக்கு வைக்கிறியாடா நீ? யார் ஒண்ணா ஏறி உட்காருந்தா? யார் ஒண்ணா உட்காருந்தாப்பா? ஒரு வரமுறை இல்ல, ஒரு வரமுறை கிடையாது. பஸ் சீட்டு தான் சீட்டு. படையா படையா பாபி அவ்வளவுதான். நான் மனம் முடிந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று குழந்தைகள், ஆண் மக்கள், ஒரு பெண் மூத்தவனுக்கு மாறன், இளையவனுக்கு முத்தி, என் அன்பு மகனுக்கு முத்தாகி வளர்த்து ஆளாகி விட்டார்கள். அவர்கள் எதிர்காலத்தை குறித்து என் மனைவியோடு நான் பேச வேண்டும்.